தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருக்கு என்ன அரசியல் தெரியும்? இதுதான் சில காலங்களாக பலர் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விடயம். ஆனால் இன்று அவர் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் ஒட்டுமொத்தவர்களையும் அடித்து துவைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மறைமுகமாக தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நேரடியாக வைப்பது கிடையாது. அப்படி நேரடியாக வைத்துவிட்டால் தங்களுக்கு இணையாக தமிழக வெற்றிக் கழகத்தை நாங்களும் பார்க்கிறோம் என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் என்கின்ற எண்ணத்தில் ஆட்சியாளர்கள் அதை நேரடியாக வைக்காமல் ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதலை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியிலே அறிவுத்திறன் திருவிழா என்கின்ற பெயரில் அறிவுத்திருவிழா 75 என்கின்ற பெயரில் ஒரு கருத்தரங்கு, ஒரு புத்தக கண்காட்சி போன்றவையெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதில் 44 பேச்சாளர்கள் பேச வைக்கப்பட்டார்கள். ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், நாங்கள் இதை காத்தவர்கள், அதை காத்தவர்கள், நாங்கள் அப்படி பயணித்தவர்கள், இப்படி பயணித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 44 பேரை அழைத்து பேச வைத்திருந்தார்கள். இந்த 44 பேருக்கும் அதை சொற்பொழிவு எப்படி, அதை பேச்சாற்றலை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி கொடுத்ததில் முதன்மையாக இருந்தவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஆனால் நாஞ்சில் சம்பத் அவர்களை இதற்கு அழைக்கவில்லை. அதற்கு வேறொரு காரணம் சொல்கின்றார்கள். அது என்ன காரணம் என்றால், நாஞ்சில் சம்பத் அவர்கள் சமீப காலங்களில் அவர் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேட்டிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் போல தமிழகத்தில் எந்த தலைவர்களுக்கும் இதுவரை கூடவில்லை, நான் பார்த்து வியந்த ஒரு தலைவருடைய கூட்டமாக இதைத்தான் பார்க்கிறேன் என்று எடுத்து வைக்கிறார். அதுபோல இன்று காலை கூட ஒரு வலையொலியில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த வலையொலியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தோழர் கேட்கிறார், நீங்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம், அதை கூடிய கூட்டம் இதுவரை எந்த தலைவருக்கும் கூடவில்லை என்று குறிப்பிடுகின்றீர்களே, தமிழகத்தை அசைத்து பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு இதுபோன்ற கூட்டம் கூடவில்லையா என்கின்ற கேள்வியை அந்த ஊடகவியலாளர் நாஞ்சில் சம்பத்திடம் எடுத்து வைக்கின்றார். அப்பொழுது நாஞ்சில் சம்பத் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார், தமிழகத்தில் எம்ஜிஆர் அல்ல, யாருக்குமே இதுவரை விஜய் அவர்களுக்கு கூடியது போல கூட்டம் கூடவில்லை. இது மக்கள் அவரை நேசிக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் திமுகவா தமிழக வெற்றிக் கழகமா என்கின்ற நிலைப்பாடுதான் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நான் அழுத்தமாக பதிவிட்டேன். இதனை மையப்படுத்தி என்னை இந்த அறிவு திருவிழாவிற்கு அழைக்காமல் விட்டுவிட்டார்கள் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். இந்த அறிவு திருவிழாவில் 44 பேர் பேசினார்கள் என்று சொன்னேன் அல்லவா? இந்த 44 பேருக்கும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஒன்றுதான். நீங்கள் 44 பேரும் இங்கு இருக்கக்கூடிய புத்தகத்தை பற்றி பேசாதீர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்த தலைவர்களை பற்றி பேசாதீங்கள், முதல்வரை பற்றி பேசுங்கள், துணை முதல்வரை பற்றி பேசுங்கள். அதன் பின்பு ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பார்வை தமிழக வெற்றிக் கழகத்தை மையப்படுத்தி திரும்பிவிட வேண்டும். ஆனால் நீங்கள் நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரையோ அதன் தலைவரின் பெயரையோ சொல்லக்கூடாது. நீங்கள் மறைமுகமாக பேச வேண்டும், மறைமுகமாக அந்த கட்சியை விமர்சிக்க வேண்டும், அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையில் கருத்துகள் எடுத்து வைத்தார்கள். உடனடியாக இந்த கூட்டத்தில், அதாவது அறிவு திருவிழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதன் பின்பு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் இருவருமே மறைமுகமாக பேசினார்கள். அதுவும் குறிப்பாக தாஜ்மஹாலை மையப்படுத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்த கருத்தில் ஒரு கட்டை காகிதம் போல இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை உண்மை என்று நம்பிக்கொண்டு ஒரு சிலர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை குறித்து கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களைத்தான் அட்டை கத்தியாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒன்று. காரணம், இப்பொழுது விஜய் அவர்கள் ஒரு இடத்திற்கு செல்கிறார் என்றால் அங்கு மக்கள் வருகின்ற தேடல், எங்களுடைய உறவுக்காரர் இங்கு வருகிறார், அல்லது எங்களை காக்க வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் இங்கு வருகிறார், எங்களுக்கான ஒருவர் இங்கு வருகிறார் என்கின்ற ஆசையில் மக்கள் ஓடக்கூடிய களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகின்ற இடங்களில்
காசு கொடுத்து கூட்டம் கூட்டி வரப்படுகிறது. அதுவும் அவருடைய கட்சியை சார்ந்த முன்னாள் அந்த சீனியர் அமைச்சர்கள் அல்லது சீனியர் நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் முகச்சுளிப்புடன் வந்து அமரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாங்கள் கலைஞருக்கு பின்னால் அவரோடு கைகோர்த்து கொண்டு பேசிக்கொண்டு தெரிந்தோம். இப்பொழுது உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நாங்கள் கைகட்டி தலைவா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. கலைஞரோடு பயணித்த நாங்கள் ஒரு சிறுவரோடு போய் நாங்கள் எப்படி பயணிப்பது என்று இந்த சீனியர் அமைச்சர்களும் சீனியர் நிர்வாகிகளும் முணுமுணுப்படையக்கூடிய களங்கள் இருக்கிறது. இப்படி உதயநிதி ஸ்டாலின் செல்லக்கூடிய இடங்கள் கூட்டமும் இல்லை, அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதற்கு ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் வருகிறார் என்கின்ற பொழுது அங்கு ஒட்டுமொத்த மக்களுமே தங்கள் உறவை தேடி வந்தது போல வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கே தெரிந்துவிடும் யார் அட்டை கத்தி யார் வாழ் என்கின்ற விடயம். இதுதான் மக்கள் மத்தியிலே இப்பொழுது பரவலாக எழும்பி இருக்கக்கூடிய கருத்து. இந்த சூழலில்தான் இந்த திருவிழாவில், அதாவது அறிவு திருவிழா என்று கூறிக்கொண்டு அந்த அறிவு திருவிழாவில் எந்த புத்தகத்தை மையப்படுத்திய கருத்துகளையும் இவர்கள் எடுத்து வைக்கவில்லை, அல்லது அந்த புத்தகம் சார்ந்த செய்திகளையாவது சொன்னார்களா என்றால் இல்லை. ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இவர்களை பொறுத்த மட்டில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு விட்டார்கள். விஜய் அவர்கள் எப்படியும் முதலமைச்சர் ஆகிவிடார், நம்மளுடைய கனவு தகர்ந்து விட்டது, அதுபோல நாம் தொடர்ச்சியாக நம்மளுடைய மகனை கொண்டு வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்த்து விடலாம் என்கின்ற அந்த விடயத்திற்கும் இடி விழுந்து விட்டது. எனவே நாம் எதையாவது சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இவர்கள் மறைமுக தாக்குதல் நடத்துகிறோம் என்று கருத்துக்களை பதிவிட்டார்கள். இன்று விஜய் அவர்கள் இதற்கான ஒரு எதிர்ப்பு அறிக்கையை வெளியிட்டார் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில். இன்று ஊடகங்களிலிருந்து அனைத்துமே ஆடிப்போய் நிற்கின்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முகங்களை கிழித்தெறிந்திருக்கிறது விஜயின் அறிக்கை என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது தமிழை குறித்து பேசுகின்றீர்கள். நீங்கள் ஆளுங்கட்சியாக மாறிவிட்டால் உடனடியாக தமிழே உங்களுக்கு தெரியாதது போல் ஆகிவிடுகிறீர்கள். இன்று தமிழகத்தில் தமிழ் அழிவதற்கும் தமிழ் வீழ்ந்து போவதற்கும் தமிழ் ஒன்றுமில்லாமல் போனதற்கும் ஒட்டுமொத்த காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம்தான். 1969ஆம் ஆண்டு உங்களுடைய கையிலே ஆட்சி பொறுப்பு வந்ததிலிருந்து இங்கு லஞ்ச லாவண்யம், சூதாட்டம், அனைத்து மக்களுக்கு கேடான அனைத்து விடயங்களையும் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றீர்கள். ஊழலில் உங்களை மிஞ்சுவதற்கு ஒருவரும் இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் எதிர்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு மனதிலே ஒரு பயம் வந்துவிட்டது. 2026 பறைசாற்றும் நாங்கள் யார் என்று. நாங்கள் கண்டிப்பாக இம்முறை மக்களுடைய ஆதரவுடன் நாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவோம், அதை யாராலும் தடுக்க முடியாது என்கின்ற கருத்துக்களை விஜய் அவர்கள் பதிவிட்டு ஒரு எக்ஸ் தள பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறார். இது இன்று அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. நான் சில அதாவது பொதுமக்களை சந்தித்து இது சார்ந்த கருத்துக்களை கேட்ட பொழுது அனைவருமே குறிப்பிடுகின்ற ஒன்று, அவர்களுடைய குடும்ப ஆட்சிக்காக தமிழகத்தை அவர்கள் சுரண்டி கொளுத்து விட்டார்கள். ஒரு மாற்று அரசியலுக்கான களத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். விஜய் அவர்கள் வருகிறார், கண்டிப்பாக ஒரு மாற்று அரசியல் இருக்கும் என்பதை விட அது மக்கள் அரசியலாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன கோட்பாடு இருக்கிறது, என்ன கொள்கை இருக்கிறது என்று பேசக்கூடியவர்கள் இப்பொழுது வாயடைத்து நிற்கிறார்கள். பெரியார், அண்ணா போன்றவர்கள் எந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கட்டி அமைத்தார்களோ அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் செய்ய தவறியவர்கள் நீங்கள். அதை செய்ய காத்திருப்பவர்கள் நாங்கள். கண்டிப்பாக அதை நிறைவேற்றி நாங்கள் மக்கள் மனதிலே இடம் பிடிப்போம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை விஜய் அவர்கள் முதலமைச்சராக செல்வதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய பளிங்கு பாதையாக இருக்கிறது என்றுதான் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.